டிபி எடுகேஷன் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்பொழுது எமது மூவி அப்ளிகேஷன் தயாரிக்கும் இறுதி செக்ஷனிற்கு வந்திருக்கின்றோம். இந்த மூவி அப்ளிகேஷனை தயாரிக்கும் பொழுது எமது பெரிய விடயங்களை கற்றுக்கொண்டோம். நான் இப்பொழுது உங்களுக்கு உங்கள் நாலேஜிற்கு இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங், பேஜ் லெவல் பஜினேஷன், மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் என்பவற்றிற்கு எவ்வாறு ரிக்வெஸ்ட் செய்ய முடியும் போன்ற விடயங்கள் தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறான விடயங்கள் நிறைய பார்த்தோம். எனக்கு இப்பொழுது எனது மெயின் பேஜில் இருக்கும் மூவிஸ் லிஸ்டில் இருந்து மூவி ஒன்றை கிளிக் செய்தால் அந்த மூவியின் டீட்டெயில்ஸ் பேஜிற்கு தனியாக செல்ல வேண்டும். அதன் பிறகு அந்த மூவியிற்கு தொடர்புபட்ட ரெக்கமெண்டட் மூவிஸ்களை, சிமிலர் மூவிஸ்களை டிஸ்பிளே செய்ய வேண்டும். உங்களுக்கு மூவியின் ஐடியினை மாத்திரம் பாஸ் செய்ய இருக்கின்றது, நினைவிருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட்ஸ்களை முன்னர் டெஸ்ட் செய்திருக்கின்றோம். அதன் பிறகு இதில் சிறப்பான விடயம் என்னவென்றால் ரெக்கமெண்டட் மற்றும் சிமிலர் மூவிஸ் இருக்கின்றது. இப்பொழுது பேட்மேன் மூவியினை பார்க்க போகின்றோம் என்று நினைத்து பாருங்கள். அதன் பிறகு ரெக்கமெண்டட் மூவிஸாக ஸ்பைடர்மேன் மூவி ஒன்று வருகின்றது. நான் இப்பொழுது ஸ்பைடர்மேன் மூவியினை கிளிக் செய்த பிறகு ஸ்பைடர்மேன் மூவியின் டீட்டெயில்ஸ்களை காண்பிக்க வேண்டும். அந்த மூவியிற்கு தொடர்புபட்ட சிமிலர் மூவிஸ், ரெக்கமெண்டட் மூவிஸ்களையும் காண்பிக்க வேண்டும். இவ்வாறு வைஸ் வேர்ஸா நேவிகேட் செய்யலாம். இப்பொழுது அனைத்தினையும் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்யலாம் என்று பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது முன்னருள்ள பார்ட்ஸில் செட்டப் செய்தவாறு மெயின் பேஜில் அப்கமிங் மூவிஸ், நவ் பிளேயிங் மூவிஸினை இங்கே பார்க்கலாம். அடுத்து டிவி ஷோஸ் ஃபெச் ஆகின்றது. அதே போன்று சர்ச் செய்யவும் முடியும். எனக்கு இப்பொழுது மூவி ஒன்றின் உள்ளே சென்ற பிறகு இங்கே இமேஜ் ஒன்றை கொடுத்து இருக்கின்றேன். இவ்வாறு மூவி ஒன்றின் உள்ளே சென்ற பிறகு அந்த மூவியின் இமேஜ் டீட்டெயில்ஸ்களை பார்க்கலாம். அதற்கு தொடர்புபட்ட இமேஜஸ் 10 ஃபெச் ஆக வேண்டும். அதன் பிறகு சிமிலர் மூவிஸ் மற்றும் ரெக்கமெண்டட் மூவிஸினை இவ்வாறு ஃபெச் செய்ய வேண்டும். உங்களுக்கு இதற்கு தொடர்புபட்ட எண்ட் பாயிண்ட்ஸினை முன்பே டெஸ்ட் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு மூவிஸ் ஏபிஐ இருக்கு சென்றால் அதில் மூவிஸ் எண்ட் பாயிண்டில் சிமிலர் என்ற எண்ட் பாயிண்டினை டெஸ்ட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். மூவி ஐடி பாஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு மூவி ஐடியினை ரிக்வெஸ்டில் அனுப்பினால் அந்த மூவி ஐடியிற்கு சமமான சிமிலர் மூவிஸ் லிஸ்டாக வருகின்றது. அடுத்து மூவி ஐடி பாஸ் செய்த பிறகு ரெக்கமெண்டேஷன்ஸாக ப்ரொவைட் செய்யும் மூவிஸ்கள் மற்றொரு லிஸ்டாக வருகின்றது. இங்கே மற்றொரு எண்ட் பாயிண்ட்ஸ் இமேஜஸ் என்ற எண்ட் பாயிண்ட் ஆகும். இந்த இமேஜஸ் எண்ட் பாயிண்டிற்கு மூவி ஐடி பாஸ் செய்த பிறகு அந்த எண்ட் பாயிண்டிலிருந்து அந்த மூவியிற்கு தொடர்புபட்ட யூஸ் செய்யக்கூடிய இமேஜஸ் செட் வருகின்றது. இமேஜஸ் மிகவும் பெரிய அளவில் வருகின்றது. இங்கே ஐடி இருக்கின்றதா என்று பார்ப்போம். உங்களுக்கு வித் என்று இங்கே ஐடியினை தேட முடியவில்லை என்று தெரியும். பட் எனக்கு இங்கிருந்து இமேஜஸ் 10 போன்று தேவையாகும். இவை அனைத்தனையும் ஃபெச் செய்யலாம். எனக்கு அவ்வளவு தேவையில்லை. உங்களுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ போன்ற விடயங்களையும் இங்கே தேடலாம் என்று தெரியும். இப்பொழுது இதனை எவ்வாறு சரியாக செட்டப் செய்யலாம் என்று பார்ப்போம். உங்களுக்கு இப்பொழுது ஆரம்பத்தில் சிமிலர் மற்றும் ரெக்கமெண்டேஷன் மூவிஸிற்கு இந்த எண்ட் பாயிண்ட்ஸிற்கு ரிக்வெஸ்ட் அனுப்ப வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். உங்களுக்கு இங்கே இருக்கும் மூவி ஐடியினை டைனமிக்காக மாற்ற வேண்டும் என்று தெரியும். ஆரம்பத்தில் சிமிலர் மூவிஸிற்கு ரிக்வெஸ்ட் செய்வோம். இந்த URL-இனை காப்பி செய்கின்றேன். காப்பி செய்து மூவி சர்வீஸிற்கு செல்வோம். இங்கே மூவி சர்வீஸில் சிமிலர் மூவிஸ் ஃபெச் செய்ய போகின்றோம். இங்கே சிமிலர் மூவிஸ் என்று கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். இப்பொழுது சிமிலர் மூவிஸ் ஃபெச் செய்ய ஃபங்க்ஷனினை எழுதுவோம். இது நிச்சயம் ஃபியூச்சர் மெத்தடாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இங்கிருந்து லிஸ்ட், அதாவது மூவி லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகும் என்று தெரியும். இதற்கு ஃபெச் சிமிலர் மூவிஸ் என்று கொடுப்போம். உங்களுக்கு நிச்சயம் மூவி ஐடி பாஸ் செய்ய வேண்டும் என்று நினைவிருக்கும். நான் இங்கே எண்ட் பாயிண்ட் பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு மூவி ஐடியினை இவ்வாறு பாஸ் செய்ய வேண்டும் என்று நினைவிருக்கும். இதனை பெராமீட்டராக மூவி ஐடி பாஸ் செய்வோம். அசிங்க்ரோனஸாக தயாரிப்போம். இப்பொழுது இவ்வாறு ட்ரை கேட்ச் பிளாக்கினை ட்ரை கேட்ச் தயாரிக்கின்றேன். எரர் வந்தால் எரரினை நார்மலி பிரிண்ட் செய்கின்றேன். ஃபெயில் டு ஃபெச் சிமிலர் மூவிஸ் என்று பிரிண்ட் செய்வோம். அண்ட் எரரினையும் இவ்வாறு பிரிண்ட் செய்கின்றேன். நான் இங்கே ரிட்டர்ன் எம்டி அரே செய்ய வேண்டும். எம்டி அரே ரிட்டர்ன் செய்கின்றேன். அப்பொழுது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகாது. இங்கே எம்டி அரே ரிட்டர்ன் ஆகும். இப்பொழுது ரெஸ்பான்ஸ் தயாரிக்கின்றேன்.
ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் HTTP முன்னர் செய்தது போன்று ஆகும். HTTP மெத்தடிற்கு சென்று ரிக்வெஸ்ட் அனுப்ப வேண்டும். URI.pass இங்கே இருக்கும் இந்த URL இருக்கே, இந்த எண்ட் பாயிண்ட் இருக்கே ரிக்வெஸ்ட் அனுப்ப வேண்டும். இப்பொழுது இவ்வாறு டைனமிக்காக மூவி ஐடியை பாஸ் செய்யலாம். இங்கே API கீ பாஸ் செய்யலாம். இப்பொழுது முன்னர் போன்று பார்க்க முடியும். தேவைப்பட்டால் இதனை காப்பி செய்யலாம். நான் இதனை காப்பி செய்கிறேன், ஏனென்றால் ஒரே விடயங்களை மீண்டும் எழுத வேண்டியதில்லை. நான் இங்கே ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் 200 என்று பார்க்கின்றேன். 200 இருந்தால் ரெஸ்பான்ஸின் பாடியினை டேட்டாவாக எடுக்கின்றேன். இங்கேயும் ரிசால்ட்ஸ் என்பது இருக்கின்றது. நான் உங்களுக்கு காண்பித்தால் சிமிலர் எண்ட் பாயிண்டிற்கு சென்றால் ரிசல்ட்ஸ் கீயில் டேட்டா ஸ்டோர் ஆகி இருக்கின்றது. அந்த கீயிற்கு கீழே சென்று இறுதியில் டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்து லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஏனென்றால் மூவி லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். எமக்கு சிமிலர் மூவிஸ் ஃபெச் செய்ய வேண்டும். அடுத்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும், அதே போன்று செய்ய வேண்டும். நான் இங்கிருந்து காப்பி செய்கின்றேன். காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்வோம். நாங்கள் சிமிலர் மூவிஸ் இல்லை, ரெக்கமெண்டட் மூவிஸ் என்று கொடுப்போம். உங்களுக்கு இப்பொழுது ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ற இடத்துக்கு வந்து இந்த எண்ட் பாயிண்டிற்கு ரிக்வெஸ்ட் செய்ய வேண்டும். நான் இதனை பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ரெக்கமெண்டேஷன்ஸ் என்பதே வேறுபடுகின்றது தெரியும். அதுவே வேறுபடும் ஒரே விடயமாகும். ரெக்கமெண்டேஷன்ஸ் இவ்வாறு ரிசல்ட் கீயில் ஸ்டோர் ஆகி இருக்கின்றது. அடுத்து ரிசல்ட்ஸினை எடுத்து லிஸ்டாக கன்வெர்ட் செய்து ரிட்டர்ன் செய்யலாம். இங்கே எரர் மெசேஜ் ஒன்று, எரர் சர்ச்சிங் மூவிஸ் இல்லை, ஃபெயில் டு ஃபெச் சிமிலர் மூவிஸ் என்று கொடுக்க வேண்டும். அதே போன்று இங்கேயும் எக்ஸெப்ஷனாக ஃபெயில்ட் டு ஃபெச் ரெக்கமெண்டட் மூவிஸ் என்று கொடுக்க வேண்டும். எமக்கு இப்பொழுது ரெக்கமெண்டட் மூவிஸ்களை ஃபெச் செய்யலாம், சிமிலர் மூவிஸ்களை ஃபெச் செய்யலாம். நாங்கள் இப்பொழுது மெத்தட் ஒன்று எழுதி ட்ரை செய்ய வேண்டும். இங்கே இருக்கும் இந்த எண்ட் பாயிண்டிற்கு கால் செய்ய வேண்டும். அதாவது இமேஜஸ் என்ற எண்ட் பாயிண்டிற்கு கால் செய்ய வேண்டும். இப்பொழுது எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். இது மிகவும் கடினமானது இல்லை. எனக்கு இப்பொழுது இமேஜஸ் ஃபெச் செய்ய மெத்தட் ஒன்றை எழுத வேண்டும். மூவி ஐடி பாஸ் செய்த பிறகு அந்த மூவி ஐடியின் இமேஜ் ஃபெச் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இந்த மெத்தடை எழுத வேண்டும். நிச்சயம் இதனையும் ஃபியூச்சராக எழுத வேண்டும். ஃபியூச்சர் லிஸ்ட் ஸ்ட்ரிங். நாங்கள் ஸ்ட்ரிங் ஒன்றையே லிஸ்ட் ரிட்டர்ன் செய்ய வேண்டும், ஏனென்றால் இமேஜஸின் URL மாத்திரம் தேவையாகும். இதற்கு ஃபெச் இமேஜஸ் ஃப்ரம் மூவி ஐடி என்று பெயர் கொடுப்போம். நான் இங்கே மூவி ஐடி பாஸ் செய்ய வேண்டும். அசிங்க் ஆக இவற்றினை பாஸ் செய்ய முடியும். நான் இப்பொழுது ட்ரை கேட்ச் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் ட்ரை கேட்ச் எரர் வந்தால் இங்கு டெக்ஸ்டினை பிரிண்ட் செய்கின்றேன். நான் இப்பொழுது ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். இங்கே எரர் ஃபெச்சிங் இமேஜஸ் என்று கொடுப்போம். நாங்கள் எரரினையும் இங்கே பிரிண்ட் செய்வோம். நான் எம்டி லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் இப்பொழுது இங்கே இமேஜஸ் ஃபெச் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். இங்கே சிறிதளவு முக்கியமான விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். முன்னர் போன்று ரெஸ்பான்ஸினை ஆரம்பத்தில் தயாரிக்கின்றேன். await http.get URI பாஸ் செய்யுங்கள். நாங்கள் URI-னை இங்கிருந்து காப்பி செய்வோம். நாங்கள் இங்கு இருக்கும் URL-ற்கே ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். நாங்கள் இங்கிருந்து காப்பி செய்து வந்து இங்கு URL-னை பாஸ் செய்வோம். நாங்கள் இங்கு ஐடியிற்கே மூவி ஐடி என்பதை பாஸ் செய்ய வேண்டும். எனக்கு எனது API கீயினையும் எடுக்க முடியும். இந்த விடயங்களையே கொடுக்க வேண்டும். இங்கு இப்பொழுது ரெஸ்பான்ஸ் வருகின்றது. என்னால் முன்னர் செய்தது போன்று இங்கு இருக்கும் எமது ரெஸ்பான்ஸின் ஸ்டேட்டஸ் கோட் 200 என்று செக் செய்ய முடியும். எனக்கு அது 200 என்றால் டேட்டாக்களை செய்ய முடியும். டேட்டா சமன் JSON
டீகோட் ரெஸ்பான்ஸின் பாடி என்பதை டீகோட் செய்கின்றோம். அடுத்து எம்மால் டேட்டாக்களை எடுக்க முடியும். நாங்கள் இன்சோம்னியாவிற்கு எமது ரெஸ்பான்ஸினை பார்ப்போம். நாங்கள் இந்த ரெஸ்பான்ஸில் கீ என்ன என்று பார்ப்போம். எமக்கு இவ்வாறு பேக்ட்ராப்ஸ் என்ற கீயிலிருந்து ரெஸ்பான்ஸ் வருகின்றது. நாங்கள் அதனை நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். நான் இங்கு லிஸ்ட் ஆஃப் டைனமிக்காக செய்கின்றேன். ஏனென்றால் எனக்கு டேட்டாக்கள் அனைத்தும் வருகின்றன. எனக்கு பேக்ட்ராப்ஸில் இருக்கும் டேட்டா தேவையாகும். நான் இங்கு பேக்ட்ராப்ஸ் என்று கொடுக்கின்றேன். எனக்கு பேக்ட்ராப்ஸ் சமன் டேட்டாவில் பேக்ட்ராப்ஸ் என்ற கீயின் உள்ளே இருக்கும் டேட்டாக்களே தேவையாகும். உங்களுக்கு எனக்கு இப்பொழுது பேக்ட்ராப்ஸ் கீயிற்கு சென்ற பிறகு தெரியும். பேக்ட்ராப்பில்ஸ் இது போன்ற டேட்டா செட் ஒன்று வருகின்றது தெரியும். எனக்கு இந்த பேக்ட்ராப்பில்ஸ் இதோ இந்த ஃபைல் பாத் மாத்திரம் முக்கியமானதாகும். ஆகவே எனக்கு நான் இந்த ஒவ்வொரு பேக்ட்ராப்பிற்கும் செல்லும் பொழுதும் எனது லிஸ்டிற்கு கொடுக்க லைஃப் பாத் மாத்திரம் தேவையாகும். அதாவது நான் எனது ஸ்ட்ரிங் லிஸ்டிற்கு எனது ஃபைல் பாத்தினை மாத்திரம் கொடுக்க வேண்டும். எனக்கு இப்பொழுது இதோ இது போன்ற ஒன்றை செய்ய வேண்டும். இந்த ஃபைல் பாத்ஸ்களை எனது ஆரம்ப இமேஜ் 10 எக்ஸ்ட்ராக்ட் செய்ய வேண்டும். உங்களால் நேரடியாக இங்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்களை எழுத முடியும். நான் இங்கு பேக்ட்ராப்பில் ஆரம்ப 10 எடுக்கின்றேன் என்று நினைத்து பாருங்கள். பேக்ட்ராப்ஸில் ஆரம்ப 10 எடுப்பது என்றால் இவற்றிலிருந்து ஆரம்ப 10 எடுக்கின்றேன். அதாவது நாங்கள் இந்த செட்டிலேயே ஆரம்ப 10 எடுக்கின்றோம். உங்களால் ஆரம்ப 10 மேப் செய்ய முடியும். இங்கு இமேஜ் டேட்டாக்கள் இருக்கின்றன. இமேஜ் டேட்டாக்களை எடுத்து எனக்கு இப்பொழுது அனைத்து இமேஜும் தேவையில்லை. அதாவது எனக்கு எனது ஃபைல் பாத் மாத்திரம் தேவையாகும். உங்களால் இங்கு இது போன்ற ஒன்றை செய்ய முடியும். நான் இதனை உங்களுக்கு ரெபோசிட்டரியிற்கு காண்பித்தால் எமது இந்த ஒவ்வொரு இமேஜின் பேஸ் URL-னை இது போன்று கொடுத்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். ஆகவே நான் எனது இந்த ஒவ்வொரு ரெஸ்பான்ஸிற்கும், அதாவது இங்கிருக்கும் இந்த ஒவ்வொரு ரெஸ்பான்ஸிற்கும், இந்த ஒவ்வொரு ஃபைல் பாத்திற்கு முன்பாக எனது பேஸ் URL-னை கொடுக்க வேண்டும். நாங்கள் நேரடியாக இந்த பேஸ் URL-னையும் அட்டாச் செய்து எமக்கு ரெஸ்பான்ஸினை செய்வோம். அப்பொழுது எமக்கு மிகவும் எளிதாக இருக்கும். நான் இங்கு பேஸ் URL-னை காப்பி செய்கின்றேன். நான் இமேஜ் டேட்டாவில் இங்கு பேஸ் URL-னை இவ்வாறு பேஸ்ட் செய்கின்றேன். பேஸ் URL அடுத்தது நான் பேஸ் URL-ற்கு பிறகு எனது இந்த ஃபைல் பாத்தினை அட்டாச் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த ஃபைல் பாத் தெரியும். எனக்கு ஃபைல் பாத்தினை அட்டாச் செய்ய முடியும். எனக்கு இந்த // தேவையில்லை. அடுத்து என்னால் எனது இமேஜ் டேட்டாவினை எடுக்க முடியும். உங்களால் இமேஜ் டேட்டாவில் இது போன்ற ஃபைல் பாத்தினை எடுக்க முடியும். நான் இது போன்று இதனை கொடுக்கின்றேன். இதோ இது. எம்மால் இதனை கேலிப்ரேட்டர்ஸில் ரப் செய்தால் இதனை செய்ய முடியும். எனக்கு இதோ இங்கு இமேஜ் டேட்டாவில் ஒவ்வொன்றும் தேவையில்லை. இந்த ஃபைல் பாத் என்ற கீயின் உள்ளே இருக்கும் டேட்டாக்களே இதற்கு அட்டாச் ஆக வேண்டும். ரைட், நான் ஃபைல் பாத் என்பதை கொடுத்தேன். உங்களுக்கு இங்கு இஷ்யூ ஒன்று இருக்கின்றது தெரியும். நாங்கள் என்ன என்று பார்ப்போம். இங்கு ஆரம்பத்தில் ஃபைல் பாத்தினை அட்டாச் செய்யுங்கள். ரைட், நான் இவ்வாறு ஃபைல் பாத்தினை அட்டாச் செய்தேன். பேஸ் URL-ற்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இதனை நாங்கள் லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதுதான் இங்கு எரர் வருகிறது. லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்வோம். உங்களுக்கு நான் இப்பொழுது இங்கு என்ன செய்தேன் என்று தெளிவாக வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் இவ்வாறு ரிட்டர்ன் செய்தேன். பேக்ட்ராப்ஸ் என்று வருகின்றது. இதோ இந்த டேட்டாக்கள் பேக்ட்ராப்ஸ் என்று வருகின்றது. எமக்கு இதோ இந்த பேக்ட்ராப்ஸ் என்ற அரேயின் உள்ளே இருக்கும் இந்த டேட்டா செட் பேக்ட்ராப்ஸ் என்று வருகின்றது. அடுத்து எனக்கு 10 மாத்திரம் தேவையாகும். அதனால் நான் 10-னை இவ்வாறு எடுக்கின்றேன். 10 செய்து மேப் செய்கின்றேன். எனக்கு மேப் செய்து இதோ இந்த பேஸ் URL தேவையாகும். எனக்கு எனது இந்த டேட்டா செட்டில் இருக்கும் இந்த பகுதியை அட்டாச் செய்ய வேண்டும். இதோ இந்த பகுதியை எனக்கு அட்டாச் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு பேஸ் URL-ற்கு இவ்வாறு ஒவ்வொரு இமேஜின் ஃபைல் பாத் என்ற கீயின் உள்ளே ஸ்டோர் ஆகி இருக்கும் வேல்யூவினை இவ்வாறு அட்டாச் செய்கின்றேன். நான் இதனை இறுதியில் லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்தேன். அதுதான் சற்று காம்ப்ளெக்ஸ் போன்று இருக்கின்றது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதனை நீங்கள் இவ்வாறு செய்யலாம். அதன் பிறகு நாங்கள் எல்ஸ் கண்டிஷனினை எழுதுவோம். எல்ஸ் எனக்கு எக்ஸெப்ஷன் ஒன்றை த்ரோ செய்ய முடியும். நான் இதனை காப்பி செய்து பேஸ்ட் செய்கின்றேன். ரைட், இதோ இங்கு செமிகோலனினை கொடுங்கள். செமிகோலன் கொடுத்து சேவ் செய்யுங்கள். உங்களுக்கு எம்மால் இப்பொழுது இந்த மெத்தடிலிருந்து பாஸ் செய்யும் மூவி ஐடியின் இமேஜஸ் 10-னை ஃபெச் செய்ய முடியும் என்பது தெளிவாகி இருக்கும். நாங்கள் ஃபெச் செய்து இதனை லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆக ரிட்டர்ன் செய்கின்றோம். நாங்கள் இப்பொழுது இங்கு தனி UI ஒன்றை தயாரிக்க வேண்டும்.
அதாவது UI பேஜ் ஒன்றை, சிங்கிள் பேஜ் ஒன்றை தயாரிக்க வேண்டும். இந்த டீட்டெயில்ஸ் அனைத்தும் காண்பிக்க வேண்டும். ரைட், நான் சிங்கிள் மூவி டீட்டெயில்ஸ் பேஜ் போன்று இங்கு புதிதாக பேஜ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் ஸ்டேட்ஃபுல் விஜெட் ஒன்றாக சிங்கிள் மூவி டீட்டெயில்ஸ் பேஜினை தயாரிப்போம். நாங்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் இதிலும் சிறிய விடயம் செட்டப் செய்ய வேண்டும். நான் இங்கு எனது சிமிலா மூவிஸினை ஸ்டோர் செய்ய வேரியபிள் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதாவது சிங்கிள் மூவியிற்கு சென்ற பிறகு சிமிலா மூவிஸினை ஸ்டோர் செய்ய வேண்டும். அதன் பிறகு ரெக்கமெண்டட் மூவிஸினை ஸ்டோர் செய்ய மற்றும் மூவி இமேஜஸ் ஸ்டோர் செய்ய வேண்டும். அதற்கு முன்னர் நான் எனது இதற்கு நிச்சயம் மூவியினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கு மூவி ஐடியினை பாஸ் செய்தால் போதுமானதாகும். நான் இங்கு நேரடியாக மூவியினையே பாஸ் செய்கின்றேன். எனக்கு இங்கு மூவி தேவையாகும். ஏனென்றால் நான் மூவியின் டீட்டெயில்ஸினையும் இங்கு டிஸ்பிளே செய்கின்றேன். நான் இங்கு இதனை ஃபைனலாக கொடுக்கின்றேன். ஃபைனல் மூவி. அடுத்து உங்களால் இதனை கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்ய முடியும். ரைட், என்னால் இப்பொழுது இந்த பேஜிற்கு நவிகேட் ஆகுமாறு தயாரிக்க முடியும். அதாவது நான் இதனை கிளிக் செய்து பிறகு இங்கு பேஜிற்கே நவிகேட் ஆவேன். நான் நவிகேட் ஆகும் வரை மூவியின் டீட்டெயில்ஸ் அனைத்தையும் இதற்கு பாஸ் செய்கின்றேன். ஆகவே அந்த விடயங்கள் மிகவும் காமன் ஆகும். நாங்கள் விடயங்கள் அதிகம் செய்திருக்கின்றோம். எனக்கு இப்பொழுது லிஸ்ட் 3 தயாரிக்க வேண்டும். நாங்கள் பாஸ் செய்யும் மூவியின் சிமிலர்கள், ரெக்கமெண்டட்கள் அண்ட் மூவி இமேஜஸினை ஸ்டோர் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் முன்னர் அதற்கே சர்வீசஸாக API endpointsகளுக்கு ரிக்வெஸ்ட் எழுதினோம் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சிமிலா மூவிஸிற்கு மூவி லிஸ்ட் ஒன்றை தயாரிக்க செய்ய வேண்டும் என்று தெரியும். நாங்கள் இதனை சிமிலா மூவிஸ் என்று கொடுப்போம். நாங்கள் இதனை எம்டி லிஸ்ட் ஒன்றாக கொடுப்போம். எனக்கு அடுத்து ரெக்கமெண்டட் மூவிஸ் தேவையாகும். நாங்கள் இதனையும் லிஸ்ட் ஒன்றாக எடுப்போம். அடுத்து எனக்கு இமேஜஸ்கள் கொடுத்த ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஒன்று தேவையாகும். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். நாங்கள் இதற்கு மூவி இமேஜஸ் என்று கொடுப்போம். அடுத்து இந்த 3க்கும் லோடிங் ஸ்டேட்ஸினை நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் நான் பூலியன் இஸ் லோடிங் சிமிலர் என்று கொடுப்போம். சமமானது நான் இதனை ட்ரூவாக கொடுக்கின்றேன் இனிஷியலி. அடுத்து எனக்கு இஸ் லோடிங் ரெக்கமெண்டட் தேவையாகும். அடுத்து இஸ் லோடிங் இமேஜஸ் என்ற பூலியன் ஒன்று தேவையாகும். நாங்கள் இப்பொழுது இவற்றை இனிஷியலைஸ் செய்து வேரியபிள் ஸ்டோர் செய்ய, அதாவது மூவிஸ்களை ஸ்டோர் செய்ய இமேஜஸுடன் இணைத்து லிஸ்ட் 3 தயாரித்து இருக்கின்றேன். அண்ட் நான் இவற்றின் லோடிங் ஸ்டேட் ஹேண்டில் செய்ய பூலியன்களை செட் செய்திருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது ஃபெச் செய்வோம். அதாவது நாங்கள் இந்த டேட்டாக்களை ஃபெச் செய்ய 3 மெத்தட்ஸ் எழுதுவோம். நான் ஆரம்பத்தில் சிமிலா மூவிஸினை ஃபெச் செய்ய மெத்தட் ஒன்று எழுதுகின்றேன். ஃபெச் சிமிலா மூவிஸ். நாங்கள் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை எழுதுவோம். ஃபியூச்சர் void. நாங்கள் இங்கு fetch similar movies என்று கொடுப்போம். அதனை async மெத்தட் ஒன்றாக எழுத வேண்டும். நான் இங்கு try catch block ஒன்று எழுதுகின்றேன். நான் இங்கு ஒன்றை எழுதி காண்பிக்கின்றேன். நான் மற்றை மிகவும் சமனாக இருப்பதால் அவற்றை மிகவும் தெளிவாக எழுத மாட்டேன். எமக்கு எரர் வந்தால் சாதாரணமாக எம்மால் எரரினை பிரிண்ட் செய்ய முடியும் என்று தெரியும். நான் இவ்வாறு எரரினை இங்கு பிரிண்ட் செய்கின்றேன். இப்பொழுது ஃபங்க்ஷன்ஸ் 3 எழுதுவதால் எரர் ஃப்ரம் சிமிலர் என்று கொடுப்பேன். ஏனென்றால் எனக்கு எதிலிருந்து எனக்கு எரர் வருகின்றது என்று அடையாளம் காண முடியாது. நான் இப்பொழுது ஆரம்பத்தில் எனது வேரியபிள்ஸ்களை சரியாக ஆட் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் லிஸ்ட் ஆஃப் மூவி, நான் இதனை இந்த வேரியபிளிற்கு fetch movies என்று கொடுப்பேன். உங்களால் await மூவி சர்வீஸிற்கு செல்ல முடியும். உங்களால் நாங்கள் மூவி சர்வீஸில் fetch similar movies என்ற மெத்தட் ஒன்று எழுதினோம் என்பது நினைவிருக்கும். மூவி ஐடியினை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். ஆகவே அதற்கு எமது மூவியினை எடுக்கின்றோம். விஜெட்டில் மூவி இருக்கின்றது, மூவி ஐடி ஒன்று இருக்கின்றது. உங்களால் இவ்வாறு கொடுக்க முடியும். அதன் பிறகு நான் செட் ஸ்டேட் செய்ய வேண்டும்.
நான் ஆரம்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது எமது சிமிலர் மூவிஸிற்கு ஃபெச் செய்த மூவிஸ்களை இவ்வாறு அசைன் செய்ய வேண்டும். நான் நிச்சயம் இஸ் லோடிங் சிமிலர் என்ற வேரியபிளினை ஃபால்ஸ் செய்ய வேண்டும். அடுத்து நான் நிச்சயமாக கேட்ச் பிளாக் நிறைவடைந்த பிறகும் செட் ஸ்டேட் செய்ய வேண்டும். அதாவது இல்லை என்றால் இது தொடர்ந்து லோட் ஆகி கொண்டு இருக்கும். நான் இஸ் லோடிங் சிமிலர் என்பதை இங்கு ஃபால்ஸ் ஆக கொடுக்க வேண்டும். இதோ என்னால் இவ்வாறு சிமிலர்களை ஃபெச் செய்ய முடியும். நான் இதிலிருந்தே காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். எனக்கு இவ்வாறு ரெக்கமெண்டட்களும் ஃபெச் ஆக வேண்டும். நாங்கள் இங்கு ஃபெச் ரெக்கமெண்டட் மூவிஸ் என்று கொடுப்போம். நாங்கள் இங்கு ஃபெச் மூவிஸிற்கு ஃபெச் ரெக்கமெண்டட் மூவிஸ் என்றதற்கு இந்த டேட்டாக்களை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு ரெக்கமெண்டட் என்று கொடுப்போம். எம்மால் எரர் ஃப்ரம் ரெக்கமெண்டட் எரர் ஒன்று வந்தால் ரெக்கமெண்டடிலிருந்தே இந்த எரர் வந்தது என்று அடையாளம் காண முடியும். நிச்சயம் இங்கு சிமிலர் மூவிஸ் இல்லை. உங்களுடைய ரெக்கமெண்டட் மூவிஸிற்கே இது அசைன் ஆக வேண்டும். இதோ இங்கு இஸ் லோடிங் ரெக்கமெண்டட் என்பது இருக்காது, இங்கு ஆட் ஆக வேண்டும். இதோ இங்கு இவ்வாறே வேறுபட வேண்டும். எம்மால் இவ்வாறு மூவி ஐடியினை கொடுத்து எமது இமேஜஸ்களையும் ஃபெச் செய்ய முடியும். நான் இங்கிருந்து காப்பி ஒன்று எடுக்கின்றேன். இது மிகவும் கடினமான விடயமில்லை. இது நாங்கள் எழுதும் மூன்றாவது ஃபெச் மூவி இமேஜஸ் ஆகும். நாங்கள் இங்கு ஃபெச் மூவி இமேஜஸ் என்று பெயர் கொடுப்போம். ஃபெச் இமேஜஸ் என்பதே இங்கிருந்து வருகின்றது. நாங்கள் இங்கு ஃபெச் இமேஜஸ் ஃப்ரம் மூவி ஐடி எழுதினோம் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு இங்கு நாங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கே இதனை அசைன் செய்ய வேண்டும் என்று தெரியும். அடுத்து ரெக்கமெண்டட் மூவிஸ் இல்லை. இங்கு நமது மூவி இமேஜஸ்கள் இருக்கின்றது. நாங்கள் இதற்கு கொடுத்த வேரியபிள் என்ன? எனக்கு மூவி இமேஜஸ் என்பது நினைவில் இல்லை. மூவி இமேஜஸ் என்றதற்கே இங்கு அசைன் செய்ய வேண்டும். உங்களால் மூவி இமேஜஸ் என்பதற்கு இங்கு ஃபெச்ட் இமேஜஸ் என்பதை அசைன் செய்ய முடியும். அதன் பிறகு நான் இஸ் லோடிங் இமேஜஸ் என்பதை இங்கு ஃபால்ஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது இதோ இங்கு இதனை ஃபால்ஸ் செய்ய வேண்டும். நான் எரர் ஃப்ரம் ஃபெச்சிங் இமேஜஸ் என்று கொடுப்பேன். நான் அந்த மூன்றையே செய்ய வேண்டும். அடுத்து நான் எனது இந்த கம்போனன்ட் லோட் ஆகும் பொழுது இவற்றை ஃபெச் செய்ய வேண்டியதால் இனிட் ஸ்டேட்டில் இவை அனைத்தையும் ஃபெச் செய்ய வேண்டும். நான் இனிட் ஸ்டேட்டில் இந்த மெத்தட்ஸ் மூன்றையும் நிச்சயம் கால் செய்ய வேண்டும். உங்களால் ஆரம்பத்தில் ஃபெச் செய்ய சிமிலர் மூவிஸ்களை, அடுத்து உங்களால் ஃபெச் செய்ய ரெக்கமெண்டட் மூவிஸ்களை, அடுத்து உங்களால் ஃபெச் செய்ய இமேஜஸ்களை கால் செய்ய வேண்டும். உங்களுக்கு எம்மால் இப்பொழுது இந்த விடயங்களை எவ்வளவு எளிதாக செய்ய முடியும் என்று தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு நாங்கள் சர்ச் பேஜில் இதனை செய்ய மறுத்துவிட்டேன் என்பது நினைவிருக்கும். நான் இங்கு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஒன்றை யூஸ் செய்கின்றேன். அதனால் நான் நிச்சயம் இங்கு கண்ட்ரோலரினை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். அதனால் நிச்சயம் டிஸ்போஸ் செய்யுங்கள். எனது சர்ச் கண்ட்ரோலரினை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். அது எனக்கு நினைவுக்கு வந்ததால் நான் இங்கு இதனை இப்பொழுதே செய்கின்றேன். நீங்கள் இதோ இந்த கோடினை கொடுங்கள். கண்ட்ரோலரினை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். நான் இந்த விடயங்களை ஏன் செய்கின்றேன் என்று முன்னர் செக்ஷனில் கூறினேன். அதனால் நான் இவற்றை மீண்டும் தெளிவுபடுத்தவில்லை. அப்பொழுது இந்த செக்ஷன் மிகவும் நீளமாகும். நான் இப்பொழுது எனது இனிட் ஸ்டேட்டில் பாஸ் செய்யும் மூவியின் சிமிலர் மூவிஸ்கள், ரெக்கமெண்டட் மூவிஸ்கள் அண்ட் இமேஜஸ்கள் இவ்வாறு அழகாக ஃபெச் ஆகின்றன. எனக்கு இப்பொழுது இதனை யூஐயில் காண்பிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இங்கு இந்த யூஐயினையும் தயாரித்து இதற்கு நேவிகேஷனினை எழுதுவோம். எமக்கு அப்பொழுது மிகவும் எளிதாக இருக்கும். நான் இங்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். எனக்கு ஆப் பார் ஒன்று தேவையாகும். உங்களால் ஆப் பார் ஒன்றை கொடுக்க முடியும். ஆப் பாரின் டைட்டிலாக மூவியின் டைட்டிலினை காண்பிக்க முடியும். உங்களால் டெக்ஸ்ட் விஜெட்டாக மூவியின் நான் ஆரம்பத்தில் விஜெட் கிளாஸில் இருந்தே எடுக்க வேண்டும். உங்களுக்கு விஜெட்டில் இருக்கும் மூவியின் டைட்டில் இருக்கின்றதே நினைவிருக்கும். நான் இங்கு டைட்டிலினை காண்பிக்கின்றேன். அடுத்து ஆப் பாரின் வேலைகள் நிறைவடைந்தன. அடுத்து எனக்கு பாடியினை தயாரிக்க வேண்டும். நான் பாடியில் இதற்கு சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்றை கொடுக்கின்றேன். ஏனென்றால் இது நீளமாக ஆகலாம். அதனால் நான் இதனை சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ ஒன்று கொடுக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவின் சைல்டாக நான் பேடிங் விஜெட் ஒன்றை கொடுப்பேன். உங்களால் பேடிங் என்று கொடுக்க முடியும்.
நான் இங்கு ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் இருந்து மாத்திரம் பேடிங் ஒன்றை கொடுப்பேன். உங்களால் கன்ஸ்ட் எஜின் செட்ஸ் சிமெட்ரிக் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் இருந்து மாத்திரம் 15 பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் பேடிங் என்று கொடுத்தோம். அடுத்து என்னால் இதன் சைல்டாக காலம் ஒன்றை கொடுக்க முடியும். காலமில் சில்ட்ரன் இருக்கின்றன. ஆகவே இப்பொழுது நான் இதோ இங்கு இருக்கும் இந்த UIயினை தயாரிக்கப் போகின்றேன். இதோ இந்த பேஜில் இருக்கும் இந்த UIயினை தயாரிக்கப் போகின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் மூவியின் டீட்டெயில்ஸ்களை காண்பிப்போம். அடுத்து நாங்கள் இமேஜஸ்களை காண்பிப்போம். அடுத்து சிமிலர் அண்ட் ரெக்கமெண்டட்களை காண்பிப்போம். இந்த பேஜ் ஒன்றில் இருக்கும் டேட்டாக்களை காட்சிப்படுத்துவோம். எனக்கு ஆரம்பத்தில் மூவிஸின் டீட்டெயில்ஸ்களை காண்பிக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் விஜெட் ஒன்றை தயாரித்தது நினைவிருக்கும். மூவி டீட்டெயில் விஜெட். எனக்கு அது நினைவில்லை. நாங்கள் இதோ இங்கு விஜெட்ஸில் சர்ச் டீட்டெயில் என்பதை தயாரித்தோம். நான் நினைக்கின்றவாறு எமக்கு சர்ச் டீட்டெயிலினை இங்கு கொடுக்க முடியும். நாங்கள் சர்ச் டீட்டெயில் விஜெட் ஒன்றை தயாரித்தோம். நினைவில் இருக்கின்றது. சர்ச் விஜெட் ஒன்று பாருங்கள். உங்களுக்கு விஜெட்டிலிருந்து இது வருகின்றது தெரியும். நான் இதற்கு மூவியினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களால் உங்கள் விஜெட் கிளாஸில் இருக்கும் மூவியினை இதற்கு பாஸ் செய்ய முடியும். இவற்றை கொடுத்து சேவ் செய்யுங்கள். உங்களுக்கு சேவ் செய்த பிறகு இங்கு டிஸ்பிளே ஆகும். அதற்கு முன்னர் உங்களுக்கு இன்னும் எம்மால் நவிகேட் ஆக முடியாது என்று தெரியும். நான் இதனை கிளிக் செய்தாலும் இந்த பேஜிற்கு செல்லாது. அதனால் நான் இங்கு எனது மெயின் பேஜிற்கு வந்து நான் நவிகேஷனினை செட்டப் செய்கின்றேன். நான் நவிகேஷனினை செட்டப் செய்ய வேண்டும். நான் இதோ இதற்கு நேரடியாக நவிகேஷனினை செட்டப் செய்கின்றேன். நான் இதனை விஜெட்டிலிருந்து கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றிலிருந்து ரப் செய்கின்றேன். என்னால் கெஸ்டர் டிடெக்டருக்கு ஆன் டேப் மெத்தட் ஒன்றை பைண்ட் செய்ய முடியும். நாங்கள் ரைட் ஆன் டேப்பினை இப்பொழுது எழுதி செல்வோம். எனக்கு நவிகேஷன் ஒன்று நவிகேட்டர் டாட் புஷ் தேவையாகும். கண்டெக்ஸ்டினை எடுக்க வேண்டும். அதன் பிறகு என்னால் ரூட்டாக மெட்டீரியல் பேஜ் ரூட் ஒன்றை கொடுக்க முடியும். என்னால் பில்டராக இதோ இங்கு எனது சிங்கிள் மூவி டீட்டெயில்ஸ் பேஜினை ரிட்டர்ன் செய்ய முடியும். நிச்சயமாக நான் இங்கு மூவியினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு மூவி தானாக பாஸ் ஆகின்றது தெரியும். நான் இதோ இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுக்கின்றேன். இவற்றை சிறிது ஃபார்மட் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் நார்மல் நேவிகேஷன் ஒன்றையே செட்டப் செய்தோம் என்பது தெரியும். ஆகவே நாங்கள் கோ ரவுட்டர் போன்று செட்டப் செய்யும் முறையினை முன்னர் பார்த்தோம். நாங்கள் பார்ப்போம். நான் அந்த விடயங்களை இங்கு அவ்வளவு தூரம் கூறப்போவது இல்லை. உங்களுக்கு அந்த விடயங்களை பார்க்க வேண்டுமென்றால் உங்களால் செக்ஷன்ஸினை ரெஃபர் செய்யலாம். நான் இவற்றை கொடுத்து இந்த அப்ளிகேஷனினை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். நான் இப்பொழுது இதற்கு கிளிக் செய்கின்றேன். உங்களுக்கு கிளிக் செய்த பிறகு இது சிங்கிள் பேஜிற்கு செல்கின்றது தெரியும். உங்களுக்கு இன்சைட் அவுட் என்று வருகின்றது தெரியும். ஆகவே சிங்கிள் பேஜிற்கு செல்கின்றது. அந்த விடயங்கள் சரியாக வேலை செய்கின்றன. எனக்கு இப்பொழுது இதோ இந்த மூவியின் இமேஜஸ்கள் இங்கு அழகாக காண்பிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது அந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு டிவைடர் ஒன்று கொடுக்கின்றேன். நான் ஆரம்பத்தில் இதோ இங்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்து அதன் பிறகு டிவைடர் ஒன்றை கொடுத்து சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். அடுத்து நான் மூவி இமேஜஸ்களையே காண்பிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் இவ்வாறு ஹெட்டிங் ஒன்றை கொடுக்கின்றேன். மூவி இமேஜஸ்களை காண்பிக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இதற்கு வந்த பிறகு மூவி இமேஜஸ் என்று வந்திருக்கின்றது தெரியும். எமக்கு இதனை இந்த பக்கத்துக்கு எடுக்க முடியும். உங்களுக்கு எம்மால் அதனை செய்ய முடியும் என்று தெரியும். கொலமின் cross axis அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட் ஆக கொடுக்கின்றேன். அதோ இப்பொழுது இங்கு சரியாக அட் ஆகி இருக்கின்றது. இப்பொழுது எனக்கு இதோ இங்கு கீழே இமேஜஸ்களே ஃபெச் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது அதனை செய்யும் முறையினை உங்களுக்கு கூறுகின்றேன். ஆகவே இது மிகவும் கடினமில்லை. நான் இந்த இமேஜஸ்களை ஃபெச் செய்து டிஸ்பிளே செய்ய விஜெட்டினை ஒரு தனி விஜெட் ஒன்றாக டிஃபைன் செய்கின்றேன். அப்பொழுது எம்மால் அதனை மிகவும் எளிதாக மேனேஜ் செய்ய முடியும். நான் இதற்கு பில்ட் இமேஜ் செக்ஷன் என்று கொடுப்பேன். இது விஜெட் ஒன்றாகும். பில்ட் இமேஜ் செக்ஷன் என்பது மிக கடினமில்லை. நான் ஆரம்பத்தில் இதற்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ரிட்டர்ன் செய்ய முன்னர் ஆரம்பத்தில் இந்த இமேஜஸ்கள் லோட் ஆகின்றதா என்று பார்க்க வேண்டும். அதற்கு நான் இஸ் லோடிங் இமேஜஸ் என்ற செக்ஷன் ஒன்றினை தனியாக தயாரித்தேன். என்னால் இமேஜஸ்கள் இன்னும் லோட் ஆகின்றன என்றால் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை காண்பிக்க முடியும். என்னால் இதோ இங்கு கன்ஸ்ட் சென்டர் விஜெட் உள்ளே ரிட்டர்ன் செய்ய முடியும். உங்களால் ஸ்டைல் ஒன்றாக சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை இவ்வாறு காண்பிக்க முடியும். இது இன்னும் லோடிங் ஸ்டேட்டில் இருந்தால் அடுத்து என்னால் செக் செய்ய முடியும்.
எனக்கு மூவிஸ்கள் எம்டி என்றால் மூவிஸ்களை இங்கு டிஸ்ப்ளே செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ரைட், உங்களால் அதனை செய்ய முடியும். உங்கள் மூவிஸ் இமேஜஸ் லிஸ்ட் எம்டி என்றால் இஸ் எம்டி என்பது ட்ரூ ஆனால் உங்களால் இங்கு மூவிஸ்கள் எம்டி என்று காண்பிக்க முடியும். உங்களால் எனக்கு இங்கு கன்ஸ்ட் சென்டர் விஜெட்டின் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். நாங்கள் இங்கு நோ இமேஜஸ் ஃபவுண்ட் என்று கொடுப்போம். அதாவது எனக்கு இமேஜஸ் இல்லாவிட்டால் இங்கு இமேஜஸ் கிடைக்கவில்லை என்று கூற முடியும். எனக்கு இந்த இரண்டும் இல்லாவிட்டால் இமேஜஸ்கள் அழகாக ரிட்டர்ன் ஆகி இருக்கின்றன. ஆகவே என்னால் இமேஜஸ்களை இங்கு சரியாக கொடுக்க முடியும். எனக்கு இமேஜஸ்களை கொடுக்க முடியும். நான் இதோ இவ்வாறு சைஸ் பாக்ஸ் ஒன்றின் உள்ளே கொடுக்கின்றேன். நான் இங்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். அப்பொழுது என்னால் இமேஜ் ஒன்று ரெண்டர் ஆகும் பாட்டினை லிமிட் செய்ய முடியும். அதாவது நான் இங்கு காண்பித்தால் எனக்கு சைஸ் பாக்ஸிலிருந்து இதோ இவ்வாறு இந்த இமேஜ் இந்த சைஸில் இருக்க வேண்டும் என்று இதனை லிமிட் செய்ய முடியும். சைஸ் பாக்ஸில் ஹைட்டிலே இந்த வேலை நடைபெறும். நான் ஹைட்டினை 200 கொடுக்கின்றேன். இதற்கு மீடியா ஸ்கிரீன் ஒன்றை கொடுக்கலாம். என்னால் இப்பொழுது சைல்டாக லிஸ்ட் வியூ பில்டர் ஒன்றை ரெண்டர் செய்ய முடியும். உங்களால் அடுத்து ஐட்டம் பில்டரனை பாஸ் செய்ய முடியும். எம்மால் கண்டெக்ஸ்டில் இருந்து இண்டெக்ஸினை எடுக்க முடியும். அடுத்து உங்களால் இமேஜ் கவுண்டினை இதற்கு பாஸ் செய்ய முடியும். ஐட்டம் கவுண்ட் என்பது மூவி இமேஜஸின் லென்த் ஆகும். நான் இங்கு இதனை தயாரிக்கின்றேன். நான் இங்கு கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். நான் கண்டெய்னர் ஒன்றை தயாரித்தேன். உங்களுக்கு இதோ இந்த இமேஜஸில் இவ்வாறு பார்டர் ரேடியஸ் போன்ற விடயங்களை நான் கொடுத்திருக்கின்றேன் என்று தெரியும். அதுபோன்று ஒவ்வொன்றையும் நான் கொடுத்திருக்கின்றேன். அதனால் எனக்கு கண்டெய்னருக்கு இதனை கொடுப்பது எளிதானதாகும். நான் இதோ இதனை கண்டெய்னர் ஒன்றாக கொடுத்தால் எனக்கு இதற்கு வித் போன்ற மார்ஜின் ஒன்றினையும் செட்டப் செய்ய முடியும். இல்லை என்றால் இது ஒன்றாக வரும். எனக்கு வித் கொடுக்க முடியும். நான் இந்த வித்தினை 200 கொடுப்பேன். நான் இங்கு மார்ஜின் கொடுப்பேன். கன்ஸ்ட் அனைத்தையும் டிரெக்ஷனிலிருந்தும் நான் இங்கு 4 போன்று மார்ஜின் கொடுப்பேன். அடுத்து சைல்டு ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. நான் சைல்டு ப்ராப்பர்ட்டியாக கிளிப் ரெக்ட் ஒன்றை கொடுப்பேன். இல்லை என்றால் நாங்கள் நேரடியாக இங்கு இமேஜினை கொடுப்போம். இமேஜ் நெட்வொர்க் இமேஜ் ஒன்றே வரும். சார்ஸ் என்பது மூவி இமேஜஸில் கரண்ட் இண்டெக்ஸ் ஆகும். அடுத்து இங்கு ஃபிட் என்ற ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க முடியும். பாக்ஸ் ஃபிட் டாட் கவராக ஃபில்டர் குவாலிட்டி இல்லை. ஃபிட் என்ற ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க முடியும். இவற்றை கொடுத்து சேவ் செய்யுங்கள். இதோ இங்கு ரிட்டர்ன் செய்ய முடியும். உங்களால் சேவ் செய்த பிறகு பார்க்க முடியும். நாங்கள் இன்னும் இதனை ரெண்டர் செய்யவில்லை. எனக்கு இதோ இங்கு இந்த இமேஜஸில் கார்னர்ஸில் ரவுண்டாக வேண்டியதால் நான் இதனை கிளிப் ரெக்ட் ஒன்றில் ரிட்டர்ன் செய்கின்றேன். கிளிப் ரெக்ட் ஒன்று கொடுத்த பிறகு எனக்கு இதற்குள் பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் பார்டர் ரேடியஸாக இங்கு சிறிய ரேடியஸ் ஒன்றை கொடுப்போம். எமக்கு இங்கு 5 போன்று இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நான் ரேடியஸினை இங்கு 8 கொடுப்பேன். நான் இமேஜஸ்களை ரெண்டர் செய்யும் செக்ஷனினை இங்கு செய்திருக்கின்றேன். ஆகவே என்னால் இதோ இங்கு இதற்கு கீழே எனது செக்ஷனினை ரெண்டர் செய்ய முடியும். உங்களால் இதோ இங்கு இதனை பில்ட் இமேஜஸ் செக்ஷன் என்பதை கால் செய்ய முடியும். இதனை கொடுத்து சேவ் செய்யுங்கள். சேவ் செய்த பிறகு இதோ இவ்வாறு எமது இமேஜஸ்களை பார்க்க முடியும். உங்களுக்கு இது ஒன்றன் கீழ் ஒன்று வந்து இருக்கின்றது என்று தெரியும். எம்மால் இதனை லிஸ்ட் வியூவிற்கு சென்றால் தயாரிக்க முடியும். இது அங்கு லிஸ்ட் வியூவில் ப்ராப்பர்ட்டி ஒன்று ஸ்க்ரோல் டிரெக்ஷன் ஒன்று இருக்கின்றது. எனக்கு ஸ்க்ரோல் டிரெக்ஷனினை ஹொரிசாண்டல் செய்ய வேண்டும். இப்பொழுது வெர்டிக்கல் இருக்கின்றது. உங்களுக்கு நான் இங்கு ஸ்க்ரோல் டிரெக்ஷனினை ஆக்சிஸ் ஹொரிசாண்டலாக செய்த பிறகு எனக்கு இந்த இமேஜஸ்களை எவ்வாறு ஹொரிசாண்டலி ஸ்க்ரோல் செய்ய முடியும் என்று தெரியும். எமக்கு இதோ இங்கு இருக்கும் இந்த இடைவெளி மிகவும் அதிகமாகும். எமக்கு அதனை குறைக்க முடியும். இதோ இங்கு இதனை 10 and நான் இங்கு இதனை 20 கொடுக்கின்றேன். அந்த முறை சிறந்ததாகும். உங்களுக்கு சிறிய பார்டர் ரேடியஸ் ஒன்று அட் ஆகி இருக்கின்றது தெரியும். நாங்கள் வேறு ஏதாவது ஃபில்மிற்குள் சென்று பார்ப்போம். நாங்கள் இந்த காஃபீல்ட் ஒன்றுக்குள் செல்வோம். உங்களுக்கு லோடிங் ஸ்டேட் ஒன்று வந்திருக்கின்றது தெரியும். என்னால் இவ்வாறு அழகாக இமேஜஸ்களை பார்க்க முடியும். எனக்கு இப்பொழுது இதோ இவ்வாறு நாம் அடுத்த ஸ்டெப்பிற்கு செல்ல வேண்டும். எனக்கு இப்பொழுது சிமிலரிலிருந்து ரெக்கமெண்டட் மூவிஸ்களை இங்கு டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம்.
உங்களுக்கு நாங்கள் சிறிதளவு மெத்தட்ஸ்களை டிஃபைன் செய்து நாங்கள் இப்பொழுது இங்கு ஃபெச் செய்திருக்கின்றோம் என்பது தெரியும். எமக்கு இந்த இமேஜஸ்களை இப்போது யூஐயில் காண்பிக்க வேண்டியது மாத்திரம் இருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் அதற்கு தனி விஜெட் ஒன்றை தயாரிப்போம். அதாவது எமக்கு அந்த செக்ஷன் மாத்திரம் டிஸ்பிளே செய்யுமாறு தயாரிப்போம். நான் இதோ இந்த இமேஜஸ் செக்ஷனினை டிஸ்பிளே செய்ய தயாரித்தது போன்று நான் இங்கு மற்றொரு விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நாங்கள் அதற்கு பில்ட் மூவி செக்ஷன் என்று கொடுப்போம். அப்பொழுது எம்மால் அதனை இரண்டுக்கும் யூஸ் செய்ய முடியும். அதாவது எமது ரெக்கமெண்டட்களுக்கும் யூஸ் செய்ய முடியும், சிமிலர்களுக்கும் யூஸ் செய்ய முடியும். நான் இதற்கு வேரியபிள் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் மூவி லிஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இதற்கு மூவிஸ் என்று கொடுப்போம். நான் இதோ இங்கு இதற்கு பூலியன் ஒன்றை இஸ்லோடிங் என்ற பூலியனினை பாஸ் செய்ய வேண்டும். நான் ரிட்டர்ன் செய்யாமல் இப்பொழுது இங்கு ஆரம்பத்தில் செக் செய்கின்றேன். நான் ஆரம்பத்தில் இஸ் லோடிங் என்ற ஸ்டேட்டினை பார்க்கின்றேன். எனக்கு லோடிங் என்பது ட்ரூ ஆனால் இங்கு சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றினை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கு கன்ஸ்ட் சென்டர் விஜெட் ஒன்றினுள்ளே ரிட்டர்ன் செய்கின்றேன். சென்டர் விஜெட்டின் சைல்டாக சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். இந்த லோடிங் என்றால் அடுத்து டேட்டா இல்லாவிட்டால், அதாவது இஃப் மூவிஸ் இஸ் எம்டி என்றால் உங்களால் இங்கும் கன்ஸ்ட் சென்டர் விஜெட் ஒன்றின் உள்ளே ரிட்டர்ன் செய்ய முடியும். எனக்கு சென்டரின் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். நாங்கள் நோ மூவிஸ் ஃபவுண்ட் என்று கொடுப்போம். நோ மூவிஸ் ஃபவுண்ட். அடுத்து எனக்கு எனது விஜெட்டினை ரிட்டர்ன் செய்ய முடியும். அதாவது எனக்கு மூவிஸினை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் இங்கு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று உள்ளே இதனை ரிட்டர்ன் செய்கின்றேன். சைஸ்ட் பாக்ஸ் ஒன்று முன்னர் இருந்தது போன்று சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றின் உள்ளே ரிட்டர்ன் செய்கின்றேன். ஏனென்றால் எனக்கு சைஸ் பாக்ஸின் ஹைட்டினை டிஃபைன் செய்ய முடியும். நான் இங்கு ஹைட்டினை 200 போன்று கொடுப்பேன். அடுத்து எனக்கு சைல்டாக லிஸ்ட் வியூ பில்டர் ஒன்றை கொடுக்க முடியும். எனக்கு ஐட்டம் பில்டரினை தயாரிக்க முடியும். நான் ஆரம்பத்தில் ஐட்டம் கவுண்டினை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நான் ஐட்டம் கவுண்டாக மூவிஸின் லென்த்தினை பாஸ் செய்கின்றேன் என்று தெரியும். ஏனென்றால் நான் மூவிஸ் என்று எரர் ஒன்றாக பாஸ் செய்கின்றேன். நான் மூவிஸின் லென்த்தினை ஐட்டம் கவுண்டாக கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது இங்கு கண்டெய்னர் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். கண்டெய்னர் ஒன்று ரிட்டர்ன் செய்வது ஏனென்றால் உங்களுக்கு நான் இந்த சிமிலர் மூவிஸில் இவ்வாறு பேக்ரவுண்ட் கலர் என்று கொடுத்திருக்கின்றேன் என்று தெரியும். அந்த விடயங்களை சரியாக கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் இதோ இங்கிருந்து டெக்கரேஷன் ஒன்றினை இதோ இவ்வாறு கண்டெய்னருக்கு கொடுக்கின்றேன். டிரெக்ஷன் ஒன்று கொடுத்தேன். நான் கலர் ஒன்றை கொடுத்தேன் அண்ட் பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுத்தேன். அடுத்து நான் இந்த இமேஜஸ்களை மற்றும் அந்த விடயங்களை சரியாக டிஸ்பிளே செய்வதை மாத்திரம் செய்கின்றேன். அதனால் நான் இதனை இங்கிருந்து காப்பி என்று எடுக்கின்றேன். உங்களால் இதனை மிகவும் எளிதாக செய்ய முடியும். நான் இதில் கீழே இவற்றையே கொடுக்க வேண்டும். நான் கண்டெய்னருக்கு இப்பொழுது தெளிவாக விளக்குகின்றேன். நான் கண்டெய்னருக்கு இவ்வாறு மார்ஜின் ஒன்றை அனைத்து டிரெக்ஷனிலிருந்தும் 4ஆவதாக கொடுக்கின்றேன். மார்ஜினிலிருந்து ஒன்று எலிமெண்ட்ஸ் இடையே இந்த இடைவெளி உருவாகும். அடுத்து நான் இவ்வாறு பேடிங் விஜெட் ஒன்றின் உள்ளே இமேஜஸ்களை கொடுக்கின்றேன். உங்களுக்கு நான் போஸ்டர் இமேஜினை அண்ட் டைட்டிலினை கொடுத்து இருக்கின்றேன் என்று தெரியும். நான் இதோ இங்கு அவரேஜ் ஓட்டினையும் இதற்கு இது போன்று கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு இதோ இங்கு சிவப்பு நிறத்தில் அவரேஜ் ஓட்டினை காண்பிக்கின்றேன் என்று தெரியும். ஆகவே இங்கு இதனை UI-ஆக எடுத்தால் இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நான் இப்பொழுது பில்ட் மூவி செக்ஷன் என்பதை தயாரித்திருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது எனது விஜெட்ஸ்களுக்குள் இதனை கொடுக்க வேண்டும். எனக்கு இப்பொழுது எனது ரெக்கமெண்டட்கள் அண்ட் எனது சிமிலர்களை அழகாக காண்பிக்க வேண்டும். உங்களுக்கு இங்கு எமது பில்ட் இமேஜ் செக்ஷனின் இருக்கின்றது தெரியும். நான் இங்கு சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கன்ஸ்ட் சைஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களால் இதன் ஹைட்டினை கொடுக்க முடியும். ஹைட்டினை நான் 20 போன்று கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது எனது சிமிலர் மூவிஸ்களை காண்பிக்க வேண்டும். நான் இதோ இங்கு ஆரம்பத்தில் மேலே ஒன்றில் கொடுத்து போன்று இவ்வாறு சிமிலர் மூவிஸ் என்பதை இங்கு கொடுக்கின்றேன். நான் சிமிலர் மூவிஸ்களையே இப்பொழுது காண்பிக்க போகின்றேன். ஆகவே உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பில்ட் மூவி செக்ஷன் என்பதற்கு எனது சிமிலர் மூவிஸ்களை பாஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது இதோ இங்கு இஸ் லோடிங் சிமிலர் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். இதோ இங்கு மேலே கமா ஒன்று வர வேண்டும். என்னால் இவ்வாறு எனது ரெக்கமெண்டட்களையும் இவ்வாறு பாஸ் செய்ய முடியும். நான் இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். நான் காப்பி ஒன்றை எடுத்து இங்கு இதனை பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இங்கு சிமிலர் இல்லை ரெக்கமெண்டட் மூவிஸ் தேவையாகும்.
இப்பொழுது இதோ இங்கு இது ரெக்கமெண்டட் மூவிஸாக அண்ட் இதோ இங்கு இஸ் லோடிங் ரெக்கமெண்டடாக வேறுபட வேண்டும். இங்கு இது வேறுபட வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது சிமிலர் மூவிஸ் அண்ட் ரெக்கமெண்டட் மூவிஸ்கள் இங்கு வந்திருக்கின்றன தெரியும். எம்மால் எதனையும் யூஐயில் இன்னும் பார்க்க முடியாது. நாங்கள் அதனை ரீஸ்டார்ட் செய்வோம். நாங்கள் ரீஸ்டார்ட் செய்து இவை சரியாக வேலை செய்கின்றதா என்று பார்ப்போம். நான் இதற்குள் செல்கின்றேன். உங்களுக்கு உள்ளே சென்ற பிறகும் மூன்றும் லோட் ஆகின்றன தெரியும். பட் எனது சிமிலர் மூவிஸிலிருந்து ரெக்கமெண்டட் மூவிஸ்கள் ஃபெச் ஆகவில்லை. எமக்கு ஏதோ இஷ்யூ ஒன்று வந்திருக்கின்றது. உங்களுக்கு என்னால் இங்கு எனது இஷ்யூவினை பார்க்க முடியும் என்று தெரியும். நல் செக் ஆபரேட்டர் யூஸ்ட் ஆன் அ நல் வேல்யூ. நாங்கள் எங்கிருந்து இந்த இஷ்யூ வருகின்றது என்று பார்ப்போம். எனக்கு யூஐ இஷ்யூ ஒன்றே இங்கு வருகின்றது. உங்களால் நாங்கள் இதனை மேலே ஸ்க்ரோல் செய்து வந்த பிறகு எரர் எங்கிருந்து வருகின்றது என்று பார்க்க முடியும். நாங்கள் இதனை மேலே ஸ்க்ரோல் செய்து வருவோம். உங்களுக்கு எமக்கு இதோ இவ்வாறு இங்கு ஹைட் கன்ஸ்ட்ரைண்ட் ஒன்றே வந்திருக்கின்றது தெரியும். நாங்கள் இப்பொழுது எங்கே இதோ இந்த ஹைட் கன்ஸ்ட்ரைண்ட் எமக்கு வருகின்றது என்று பார்ப்போம். எமக்கு இப்பொழுது இவ்வாறு மூவி ஒன்றிற்குள் சென்ற பிறகு இமேஜஸ்கள் ஃபெச் ஆகின்றன. சிமிலர் மூவிஸிலிருந்து ரெக்கமெண்டட் மூவிஸ்கள் ஃபெச் ஆகவில்லை. உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இவ்வாறு எமது டீபக் கன்சோலிற்கு வந்து பார்க்கும் பொழுது எமது ஹைட் கன்ஸ்ட்ரைண்ட் ஒன்றாக வந்திருக்கின்றது தெரியும். ஆகவே உங்களால் இதோ இவ்வாறு இது வந்த பிறகு எரரினை பார்க்க இங்கு மேலே ஸ்க்ரோல் செய்து செல்ல முடியும். உங்களுக்கு எமக்கு இதோ இவ்வாறு ஹைட் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஒன்றே வருகின்றது தெரியும். உங்களால் இதனை படித்து பார்க்கும் பொழுது இதோ இங்கு ஆக்சிஸின் சைஸ் பெருமானம் குறைவாக காண்பிக்கின்றதை பார்க்க முடியும். இங்கு நடைபெற்றிருப்பது இது போன்ற இஷ்யூ ஒன்றாகும். உங்களுக்கு நான் இங்கே எனது சைஸ் பாக்ஸ் உள்ளே ஹைட் ஒன்றை ஸ்பெசிஃபை செய்திருக்கின்றேன் என்று தெரியும். சைஸ் பாக்ஸிற்கு ஹைட் ஒன்றை ஸ்பெசிஃபை செய்ததால் இங்கு எரர் வருகின்றது. அதாவது உங்களுக்கு இமேஜில் காண்பித்தால் எனக்கு இவ்வாறு இந்த சிமிலர் மூவிஸ்கள் ரெக்கமெண்டட் மூவிஸ்களை ஹாரிசான்டலி ஸ்க்ரோல் செய்ய வேண்டும். பட் நான் இங்கு எனது லிஸ்ட் வியூ உள்ளே எனது ஆக்சிஸினை அதாவது ஸ்க்ரோலபிள் ஆக்சிஸினை ஸ்பெசிஃபை செய்யவில்லை. உங்களுக்கு நாங்கள் இமேஜஸில் என்றால் இதோ நான் இங்கு ஆக்சிஸினை இவ்வாறு ஹாரிசான்டல் என்று ஸ்பெசிஃபை செய்திருக்கின்றேன் என்று நினைவிருக்கும். அவ்வாறு ஆக்சிஸினை ஸ்பெசிஃபை செய்தால் அது அதன் டிஃபால்ட் நடத்தைக்குள் செல்லும். அதன் டிஃபால்ட் வெர்டிக்கலில் ஸ்க்ரோல் இருக்கின்றது. பட் நான் இவ்வாறு ஹைட் கன்ஸ்ட்ரைன்ட் என்று கொடுத்திருப்பதால் இதற்கு வெர்டிக்கலில் ஸ்க்ரோல் ஆக முடியாது. உங்களால் இந்த ஹைட் கன்ஸ்ட்ரைன்ட்டினை நீக்கினால் இதனை ரிசால்வ் செய்ய முடியும். நான் ஹைட் கன்ஸ்ட்ரைன்ட்டினை நீக்கி மீண்டும் இதனை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். அதனால் உங்களுக்கு நான் இதோ இங்கு இந்த பாக்ஸிற்கு ஹைட் கன்ஸ்ட்ரைன்ட் ஒன்று கொடுத்திருக்கின்றேன் என்று தெரியும். பட் எனது இந்த பாக்ஸின் ஹைட் அதாவது சைஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்ததால் இதோ இந்த ஹைட் இருக்கின்றது. பட் இந்த ஹைட்டிற்கு அதிகமாக இதோ இங்கு லிஸ்ட் வியூவின் சைஸ் 2 ஆகும். ஆகவே நீங்கள் அதனை எமது ஸ்க்ரோலபிள் டிரெக்ஷனினை டிஃபைன் செய்தால் சிம்பிளி செய்ய முடியும் என்பது எமது ஸ்க்ரோலபிள் டிரெக்ஷன் ஆக்சிஸ் டாட் ஹாரிசான்டல் ஆகும். உங்களுக்கு நான் இவ்வாறு ஆக்சிஸினை டிஃபைன் செய்த பிறகு என்னால் சிமிலர் மூவிஸ்களை ரெக்கமெண்டட் மூவிஸ்களை அழகாக இப்பொழுது பார்க்க முடியும் என்று தெரியும். நாங்கள் மற்றும் ஒன்றிற்கு சென்று பார்ப்போம். உங்களுக்கு எமது சிமிலர் மூவிஸ்கள் ரெக்கமெண்டட் மூவிஸ்கள் இவ்வாறு அழகாக ஃபெச் ஆகின்றன தெரியும். ஆகவே இருந்த எரர் சரியாகும். இப்பொழுது எமக்கு தேவையாகும் இதோ இது போன்ற ஒன்றை செய்ய வேண்டும். இப்பொழுது இதோ இது மிகவும் முக்கியமான ஃபீச்சர் ஆகும். எம்மால் இதனை உண்மையில் மிகவும் சிம்பிளி இதனை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். எனக்கு இப்பொழுது இதோ இந்த சிமிலர் இவற்றிலிருந்து அல்லது ரெக்கமெண்டட் இவற்றிலிருந்து ஒன்றை செலக்ட் செய்த பிறகு இதனை கிளிக் செய்த பிறகு இதோ இங்கு இந்த செலக்ட் செய்ததன் டீட்டெயில் செலக்ட் செய்ததன் இமேஜஸ் ஃபெச் ஆக வேண்டும். அதே போன்று இந்த செலக்ட் செய்ததன் சிமிலர் ரெக்கமெண்டட் மூவிஸ் ஃபெச் ஆக வேண்டும். ஆகவே உங்களால் இதனை மிக எளிதாக செய்ய முடியும். இங்கு மிகவும் கடினமான விடயம் இல்லை. அதாவது உங்களுக்கு நாங்கள் இதோ இங்கு இவற்றிற்கும் கெஸ்டர் ஒன்று கொடுக்க வேண்டும், தெளிவாக வேண்டும். அதாவது நாங்கள் இவற்றை கிளிக் செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இவற்றை இதோ இந்த பில்ட் மூவி செக்ஷனில் டிஃபைன் செய்தது நினைவிருக்கும். நாங்கள் இதோ இந்த லிஸ்ட் வியூவில் இவற்றை செட்டப் செய்திருக்கின்றோம். நாங்கள் இந்த கண்டெய்னருக்கு கெஸ்டர் டிடெக்டர் ஒன்றிலிருந்து கண்டெய்னரினை ரப் செய்வோம். எனக்கு இப்பொழுது கெஸ்டர் டிடெக்டருக்கு ஆன் டேப் ஒன்றையே கொடுக்க வேண்டும். நாங்கள் ஆன் டேப் ஒன்றை கொடுத்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். நான் ஆன் டேப் ஒன்றை கொடுத்தால் செட் ஸ்டேட் செய்ய வேண்டும். நான் எனது விஜெட்டில் இருக்கும் மூவியாக இதற்கு பாஸ் செய்ய மூவியில் கரண்ட் இண்டெக்ஸினை அசைன் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கு என்ன இஷ்யூ இருக்கின்றது என்று பார்ப்போம். நான் இதோ இங்கு மூவியினை ஃபைனலாக டிஃபைன் செய்திருக்கின்றேன்.
எனக்கு ஃபைனலாக டிஃபைன் செய்தால் இதனை அப்டேட் செய்ய முடியாது. அதனால் நான் இங்கு மேலே வந்து இதோ இந்த ஃபைனல் கீவேர்டினை நீக்குகின்றேன். உங்களால் இதோ இங்கு இந்த கன்ஸ்ட் கீவேர்டினையும் நீக்க முடியும். உங்களால் இதோ இங்கிருந்து இந்த விடயங்கள் சரி, இந்த அன்யூஸ்ட் இம்போர்ட்டினை நீக்கி கொடுக்க முடியும். டாட் மேத்தினையும் வேலை இல்லை, எனக்கு ஸ்டார்ட் சிங்க் வேலை இல்லை. இப்பொழுது மீண்டும் கீழே வருவோம். எனக்கு கீழே வந்து இப்பொழுது செட் ஸ்டேட்டில் இதனை யூஸ் செய்ய முடியும். நான் இப்பொழுது செட் ஸ்டேட்டில் இருக்கும் மூவியாக நான் இதோ இதனை மாற்றுகின்றேன். நாங்கள் இப்பொழுது இதனை சேவ் செய்து எவ்வாறு இது வேலை செய்கிறது என்று பார்ப்போம். உங்களுக்கு நான் இதனை கிளிக் செய்த பிறகு இப்பொழுது நாங்கள் கிளிக் செய்த விஜெட்டில் கிளிக் செய்த மூவியின் டீட்டெயில்ஸ்கள் இதோ இங்கு அழகாக அப்டேட் ஆகின்றன தெரியும். ஏனென்றால் நான் எனது செலக்டட் மூவிஸ் இங்கு அப்டேட் ஆகின்றது. செட் ஸ்டேட் செய்திருப்பதால் இந்த விஜெட்கள் ரீபில்ட் ஆகின்றன. பட் உங்களுக்கு எனது இமேஜஸ்கள் ஃபெச் ஆகவில்லை என்று தெரியும். இமேஜஸ்கள் மாறவில்லை. உங்களுக்கு இதனை மாற்றியும் மேல் டீட்டெயில் மாத்திரம் மாறுகின்றது. எனது மூவிஸ் இமேஜஸ்கள், சிமிலர்ஸ்கள், ரெக்கமெண்டட்கள் மாறவில்லை என்று தெரியும். ஆகவே நீங்கள் சிறிய விடயம் ஒன்றை செய்ய வேண்டும். நான் அந்த இமேஜிற்கு தொடர்புபட்ட அந்த மூவியிற்கு தொடர்புபட்ட விடயங்களை மீண்டும் ஃபெச் செய்ய வேண்டும். நான் இங்கு மூவி இமேஜஸ்கள், சிமிலர் மூவிஸ்கள், ரெக்கமெண்டட் மூவிஸ்களை ஃபெச் செய்ய வேண்டும். எனக்கு அவற்றினை மாத்திரம் செய்ய வேண்டும். நான் இங்கு வேக்கப் என்பதை கிளிக் செய்த பிறகு அதற்கு தொடர்புபட்ட அனைத்து விடயங்களும் இவ்வாறு அழகாக ஃபெச் ஆகின்றன என்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது வெற்றிகரமாக இந்த விடயங்களை செய்திருக்கின்றோம் என்று தெரியும். நாங்கள் இதற்குள் செல்வோம். உங்களுக்கு இமேஜஸ்கள் ஃபெச் ஆகின்றன, சிமிலர்கள் ஃபெச் ஆகின்றன, ரெக்கமெண்டட்கள் ஃபெச் ஆகின்றன தெரியும். உங்களுக்கு நாங்கள் இவ்வாறு டார்க் ரூம் என்பதை செலக்ட் செய்தால் தெரியும் அதற்கு தொடர்புபட்ட டேட்டாக்கள் ஃபெச் ஆகின்றன என்று தெரியும். இங்கு டார்க் ரூமில் இமேஜஸ் இல்லை, அதனால் நோ இமேஜஸ் ஃபவுண்ட் என்று வருகின்றது. நாங்கள் வேறு ஒன்றை செலக்ட் செய்து பார்ப்போம். நான் மீண்டும் பின்பக்கம் வருகின்றேன். பின்பக்கம் வந்து இதோ இங்கு ராபர்ட் ட்ரீம்ஸ் என்பதற்கு செல்வோம். உங்களால் இதோ இங்கு பார்க்க முடியும். உங்களுக்கு நாங்கள் இங்கு இதனை செலக்ட் செய்த பிறகு இதற்கு தொடர்புபட்ட விடயங்கள் அழகாக அனைத்தும் ஃபெச் ஆகின்றன. ஆகவே நாங்கள் மெயின் ஃபீச்சர்ஸ்களை இப்பொழுது இம்ப்ளிமெண்ட் செய்தோம். ஆகவே நீங்கள் இதோ இந்த செக்ஷனில் பெரிய விடயம் ஒன்றை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். கட்டாயமாக நீங்கள் பெரிய விடயம் கற்றுக்கொண்ட விடயங்களை நீங்கள் கட்டாயமாக உங்கள் நோட்புக்கிற்கு ஆட் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த செக்ஷன் செய்த விடயங்கள் என்ன என்று மீண்டும் பார்ப்போம். நான் இவற்றை அனைத்தையும் க்ளோஸ் செய்கிறேன். நாங்கள் இந்த செக்ஷனில் இவ்வாறு மூவிஸ்களை ஃபெச் செய்யும் முறையினை பார்த்தோம். நாங்கள் இதற்குள் சென்ற பிறகு இந்த விடயங்களை ஃபெச் செய்யும் முறையினை பார்த்தோம். அடுத்து உங்களுக்கு நாங்கள் இதில் எவ்வாறு இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் போன்று இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்த்தோம் என்பது தெரியும். இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் வேலை செய்கின்றது. உங்களுக்கு இதோ இவ்வாறு அழகாக இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் செய்கின்றது என்று தெரியும். அண்ட் நாங்கள் இந்த பேஜில் இவ்வாறு பேஜ் லெவல் பஜினேஷனை செட்டப் செய்வது என்றும் பார்த்தோம். நான் இங்கு கீழே வந்த பிறகு இவ்வாறு பேஜஸ் 100க்கு நெக்ஸ்ட் ஆர் ப்ரீவியஸ் ஆக முடியும். அடுத்து நான் இங்கு டிவி ஷோஸ் என்ற இடத்தில் மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ்களுக்கு ரிக்வெஸ்ட் செய்து நாங்கள் ரெஸ்பான்ஸினை சரியாக செய்யும் முறை எவ்வாறு என்று காண்பித்தேன். எனக்கு இதோ இங்கு மூவி ஒன்றை சர்ச் செய்யவும் முடியும். நான் இங்கு மூன் என்று சர்ச் செய்தால் உங்களால் மூன் என்ற கீவேர்ட் இருக்கும் மூவிஸினை இங்கு ஃபெச் செய்ய முடியும் என்று நினைத்து பாருங்கள். உங்களுக்கு மூன் என்ற 2009 மூவி ஒன்று இருக்கின்றது தெரியும். நான் இதனை பார்க்கவில்லை. ஆகவே உங்களுக்கு இங்கு உண்மையில் நீங்கள் பார்க்காத மூவிஸினை தேடி எடுக்க முடியும். இந்த மூவியின் இமேஜ் இந்த மூவி ஆப் உண்மையில் முக்கியமாக இருக்கும். ஆகவே நான் இதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு மூவிஸினை நோட்பேடில் கொடுத்தேன். ஏனென்றால் எனக்கு இவற்றின் இமேஜினை பார்க்கவும் முடியும். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை இம்ப்ளிமெண்ட் செய்தோம். ஆகவே உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் எவ்வாறு சரியாக API கீஸ் மேனேஜ் செய்வது, நாங்கள் எவ்வாறு தேர்ட் பார்ட்டி API ப்ரொவைடர் ஒருவரிடமிருந்து ப்ரொவைட் செய்யும் API ஒன்றுடன் வேலை செய்வது என்று சிறந்த நாலேஜ் ஒன்று இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு எமக்கு அதிகமான நேரங்களில் இவ்வாறு தேர்ட் பார்ட்டி API ஒன்று யூஸ் செய்யும் பொழுது கெட் ரிக்வெஸ்ட் தேவைப்படும் என்பது தெளிவாகி இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அவர்களின் ரிசோர்சஸ் ஒன்றையே கன்சியூம் செய்கின்றோம். எமக்கு இங்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட், டிலீட் ரிக்வெஸ்ட், புட் ரிக்வெஸ்ட் அதிகம் யூஸ் ஆகவில்லை. ஆகவே நாங்கள் கஸ்டம் API ஒன்றை பில்ட் செய்யும் பொழுது அந்த விடயங்கள் அனைத்தும் யூஸ் ஆகும். நாங்கள் பின்னர் வரும் செக்ஷனில் அந்த விடயங்களை பற்றி பார்ப்போம். ஆகவே எனக்கு இந்த செக்ஷனில் உண்மையில் இந்த விடயங்களை மாத்திரம் தெளிவுபடுத்த வேண்டும். நான் உங்களுக்கு எப்பொழுதும் அதை காண்பிக்கின்றேன். ஆகவே இது நாங்கள் தயாரித்த முழுமையான மூவி வேவ் அப்ளிகேஷனின் சோர்ஸ் கோட் இருக்கும் ரெபாசிட்டரி ஆகும். ஆகவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்றால், எங்காவது கோடில் இஷ்யூ ஒன்று வரும் என்றால் நிச்சயம் இதற்குள் சென்று ரெஃபர் செய்யுங்கள்.
உங்களால் நாங்கள் கிளாஸில் பார்த்த அனைத்தையும் இதில் பார்க்க முடியும். ஆகவே இதனையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் அதனையும் ரிசால்வ் செய்ய அல்லது ஏதாவது எரர் இருந்தால் நிச்சயம் அந்த எரரினை கமெண்ட் செக்ஷனில் ஆட் செய்யுங்கள். எம்மால் அதனை இங்கு டிஸ்கஸ் செய்து செல்ல முடியும். நீங்கள் இந்த மூவி அப்ளிகேஷனை தயாரித்தால் உண்மையில் சிறப்பாகும். நீங்கள் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே எமக்கு இப்பொழுது API ஒன்றுடன் வேலை செய்யும் சிறந்த நாலேஜ் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது எவ்வாறு ரெக்கமெண்டட் அண்ட் சிமிலர் மூவிஸ்களை காண்பிப்பது அண்ட் நாங்கள் அதனை கிளிக் செய்தால் இந்த டேட்டாக்களை சரியாக பாஸ் செய்து அண்ட் இதனை கிளிக் செய்த பிறகு அந்த கிளிக் செய்ததற்கு தொடர்பட்ட ரெக்கமெண்டட் அண்ட் சிமிலர் மூவிஸ்களை டிஸ்பிளே செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். ஆகவே இது மிகவும் கடினமான விடயமில்லை. நான் உங்களுக்கு இந்த விடயங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் இந்த செக்ஷனில் எவ்வாறு இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் இம்ப்ளிமெண்ட் செய்வது, எவ்வாறு பேஜ் லெவல் பஜினேஷன் இம்ப்ளிமெண்ட் செய்வது, எவ்வாறு சர்ச் ஃபங்க்ஷன் ஒன்றை கொடுப்பது, எவ்வாறு மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ்களுக்கு ரிக்வெஸ்ட் செய்வது, நாங்கள் எவ்வாறு இறுதியாக அவ்வாறான ஃபீச்சர்ஸினை இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்த்தோம். ஆகவே உங்களால் இந்த முழுமையான சோர்ஸ் கோடினை எமது GitHub ரெபோசிட்டரியில் இருந்து எடுக்க முடியும். ஆகவே எமது யூனிட் 5 இங்கே நிறைவடைகின்றது. அதாவது நாங்கள் APIs பற்றி பேசிக்கில் பார்க்க வேண்டி இருந்தது. நாங்கள் APIs பற்றி பின்னர் கலந்துரையாடுவோம். அதாவது உங்களுக்கு இப்பொழுது APIs பற்றிய பேசிக் நாலேஜ் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது அடுத்த செக்ஷனில் API யூஸ் செய்ய போகின்றோம். நாங்கள் அடுத்து யூனிட் 6 ஸ்டார்ட் செய்ய போகின்றோம். ஆகவே உங்களுக்கு நாங்கள் யூனிட் 6 என்ன பார்க்க போகின்றோம் என்று பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எமது அடுத்த வீடியோவுடன் கட்டாயமாக இணைந்து கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் அடுத்த வீடியோவில் எமது ஃப்ளட்டர் ஜேர்னியின் புதிய டாபிக் ஒன்றை பற்றி பார்ப்போம்.